நானும் பிள்ளைங்களும் தனியா இருக்கோன்ற யோசனையே இல்லை. நீங்கள் டயல் செய்த நம்பர் தற்போது அதுவும் சரிதான். உபயோகத்தில் இல்லை. அர்ஜென்ட் தயவுசெய்து கூப்பிட்டா சிறிது கிடைக்கிறதே நேரம் இல்லை. கழித்து தொடர்பு கொள்ளவும். லைன் கிடைச்சாலும் எடுப்பாரா? The number you're calling is currently இதானே not அவரோட குணம். reachable. நீ என்ன இங்க இந்த நேரத்துல? நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க? நான் இங்க இல்லாம அப்புறம் என்ன பக்கத்து வீட்ல போய் தூங்க முடியும்? ஓ, அப்ப எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க. ச்சே, நீ என்ன சும்மா இப்படி பேசுற? நான் பார்க்கும்போது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, அதனாலதான் உன்னை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன். ஓ, சந்தோஷம். கொஞ்ச நாளா நடு ராத்திரியில வரதே ஒரு வேலையை வச்சிருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்கன்னு. நீ என்னதான் புரிஞ்சுக்கிட்டியோ. நான் முதல்ல குளிக்கணும், நீ போய் டவல் எடுத்துட்டு வா. ம். முறைச்சு பாக்குற பாரு. ஓ. ஐயோ. போதும். குழந்தைங்க சாப்பிட்டாங்கல்ல? என்ன சும்மா இதெல்லாம்? நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக. அது சரி, அப்ப நீயும் இன்னும் சாப்பிடலையா? சாம்பார் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது சாம்பார் இல்ல, ரசம். நல்ல ரசம், சாம்பார் மாதிரியே இருக்கு. உனக்கு போதுமா? ஏன் மேல கூச்சிக்கிட்டு சாப்பிடாம போனா எப்படி? ஓ, ஒரு வேளை சாப்பிட்டுருப்ப. 2 வாட்டி சாப்பிட்டா யாரால முடியும்? இறைவனுக்கு இவன் எப்படி படுத்திருக்கா? காலை கொஞ்சம் தள்ளி வையே. ஏய், என்னது இது? என்ன சும்மா? எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? என்ன தொடாதீங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன? எப்ப பாரு இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது இது? எந்திரி, நான் சொல்றேன். நான் எதுவும் கேட்க மாட்டேன். கேட்கலனா வேண்டாம், வந்து பாரு. அப்புறம் புரியும் நான் ஏன் லேட்டா வந்தேன்னு. வாழ்க்கையில கனவு மட்டும் இருந்தா போதாதுடி, அதை நிஜமாக்கிறதுக்கு முயற்சியும் வேணும்ல. இங்க பாரு, நீ எப்பவுமே வாடகை வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பல்ல. நமக்கும் சொந்தமா ஒரு வீடு வேண்டாமா? நான் சொல்றது கேக்குறியா? இந்த காலத்துல ஒரு வீடு கட்டணும்னா 100 வாட்டி யோசிக்கணும். நம்ம விஷயத்துல என்ன தவிர வேற யார் சும்மா இருக்கா ஓடுறதுக்கு? நீ முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. இந்தா, நல்ல நல்ல வீட்டோட பிளான் தான் இதெல்லாம். இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் நான் நேரம் காலம் பார்க்காம ஓடுறேன். எதுக்குங்க இதெல்லாம்? நான் சொந்த வீட்டுக்காக பிடிவாதம் பிடிக்கிறதுனாலயோ? வேண்டாங்க, நீங்க இப்படி கஷ்டப்பட வேண்டாம். ஏய், அதெல்லாம் பரவாயில்ல. உனக்கு இதுல எந்த பிளான் பிடிச்சிருக்கு அதை சொல்லு. 3-4 பிளான் இருக்கு. பிளான் எல்லாம் இங்கே இருக்கட்டும். வாங்க, வந்து தூங்குங்க. ஆறு மணின்னு சொன்னா 6 மணி தான். கரண்ட்டை கட் பண்ற விஷயத்தையாவது கரெக்டா செய்யறாங்களே. கரண்ட் தேவைப்படுறது இந்த நேரத்துல தான், ஆனா அப்போ இருக்காது. அப்படி இருந்தாலும் வர பில்லில் ஏதாவது கம்மியாகுதா? அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய், இங்க இருந்து அம்மிக்கல் எங்க போச்சு? சேது, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் 6 பேக் வர வைக்கிறேம்மா. அப்படியா? அப்படின்னா இந்த கல்லை வந்து தூக்கிக்கோயேன். 6 பேக் இல்ல, ஃபுல் பேக்கும் வந்துடும். அதை என்கிட்ட கூட விளையாடுறதுக்கு வர ஒண்ணுமே கிடைக்கலையா? நேரங்கிட்ட நேரத்துல விளையாடி மாட்டேங்குமா உனக்கு? அம்மா, இதோ அப்பா இருக்காங்க. நீ உங்க அப்பனை பார்த்ததே இல்ல. நீ முதல்ல போய் பல்ல விளக்கு. நீலக்குயிலே போடா. போடி.
பல்லு விளக்காம குளிக்காம விளையாடிட்டே இருங்க. போய் குளிப்போ. பாலண்ணா, மீன் ஏதாவது வேணும்னா அக்காட்ட கேளுங்க. மீன் வேணும். என்ன மீன் இருக்கு? அயல இருக்கு. என்ன விலை? 350 ரூபா. ஓ 350 ரூபாயா? வேற என்ன இருக்கு? சூரை இருக்கு 250. வேற? அப்புறம் மத்தி 50 ரூபா. வேற ஏதா இருக்கு? அப்புறம் தராசும் கல்லும் இருக்கு. அதை நான் தரமாட்டேன். சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஹேய், என்னத்த ஹோய்? அயிலா சோரா மத்தி. என்னங்க அந்த மீன்காரனோட குரல் தானே அது? வந்தால் போயிட்டாரா? அந்த மீன்லாம் விக்கிறதுக்கு இல்லையா? ஐயோ, இன்னைக்கு ஏதாவது ரசம் மட்டும் வைக்கலாம். பிள்ளைங்களா, வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. அம்மா அம்மா என் பென்சிலை காணோம். ஏடா தினமும் எதையாவது காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு பொருளாவது உருப்படியா வச்சுக்கிறியாடா? அப்ப காதுல இருக்கிறது என்ன? அத அவகிட்ட கொடுத்துருங்க. உன்னோடதா? சரி கிளம்பு. வா வா வா. இங்க பாருங்க, என்னைக்காவது அந்த கடையில இருந்து மிக்ஸியை வாங்கிட்டு வந்துருங்க. சட்னி அரைக்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடிய விடிய இப்படி எரிஞ்சிட்டே இருந்தா கரண்ட் பில் ஜாஸ்தியா வரும் சொல்லிட்டேன். இல்ல, நான் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லணும்ல. என்ன சொல்லாம? கூடவே புது வீட்டுக்கு ஏதாவது உதவி கேட்கலான்ட்டு இருக்கேன். அது வேணுமா? இந்த சொந்த பந்தத்தோட உதவியெல்லாம் தேவைப்படுறது இந்த மாதிரியான நேரத்துல தானே சையத் அலி பாய் கேட்கிறாரு. மற்றபடி நம்ம கையில இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடியுமா? அவரை தந்தா தரட்டும், இல்லைன்னா வேண்டாம். பணத்துக்கு கஷ்டம்னா இப்போ ஆரம்பிக்க வேண்டாம். இல்ல, வீடு கண்டிப்பா வேணும்ல. தினம் மெட்டீரியலோட ரேட்டெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ குழந்தை தூக்கு. தூக்கு. வா வா வா, அம்மா கிட்ட வா. நீ என்னடா தூங்காம அம்மா பின்னாடி சுத்திட்டு இருக்க? நாளைக்கு ஸ்கூல் இல்ல? நிறுத்து நிறுத்து நிறுத்து. பாருங்க பாருங்க, வீடு வந்துருச்சு. சொன்னேன் இறங்க. நடக்க முடியுமா? வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ஆனா நாளைக்கு காலைல போய் பேங்க்ல செக் வாங்கிடுங்க. நான் காலையிலே போயிடுவேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துக்கலாம். கிளம்புடா. குட் நைட். நான் போயிட்டு வரேன்னா போயிடு. சுத்தமா ஸ்மெல் வரல. தப்பிச்சு. என்ன வந்ததுமே படுத்துட்டீங்க? என்னங்க சாப்பிடலையா நீங்க? என்னங்க என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? கட்டில திருப்பாத சும்மா, கட்டில் திருப்பாத. நான் விழுந்துட போறேன்டி. என்னங்க குடிச்சிருக்கீங்களா நீங்க? உங்ககிட்ட தானே சொல்றேன் கட்டில திருப்பாதன்னு. கட்டில சுத்தாத சும்மா, கட்டில சுத்தாத. கட்டில சுத்தாத, நான் விழுந்துட வேண்டி. என்னங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக தண்ணியில அடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அது இந்த லோனோட கடைசி பேமெண்ட் பாஸ் பண்றதுக்கு. எவ்வளோ தங்கமான மனுஷன் தெரியுமா இருந்தாலும்? யாரு? அந்த பேங்க் மேனேஜரு. மேனேஜர் இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அந்த ஆள் கம்பெனி கொடுப்பாரா? அந்த ஆள் ஊற்றி கொடுத்தாரு, நான் குடிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல தான் அந்த ஆள் மேல கோவம். அப்பப்ப என் மூஞ்ச பார்த்து அந்த ஆள் இன்பவானான்னு கூப்பிடுவாரு. அது சரி. ஆனா அதெல்லாம் பாசத்தால தான். குளிக்க வைக்கிறீங்க? அப்பா பெரிய லோன் ஒண்ணு பாஸ் பண்ணிட்டாரு. அதனால இப்போ ரொம்ப டயர்டா இருக்காராம். நாங்க நினைச்சோம் அப்பா ட்ரிங்க் சாப்பிட்டு வந்தாங்க. போங்கடா போங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? முதல்ல உள்ள வாங்க. மெதுவா. செல்லமே கத்தி ஊரு கூட்டுறீங்க? ஆமா, இன்னைக்கு தானே பேங்க்ல வர சொல்லிருக்காங்க. எதுக்கும் நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க. காசு இல்லங்கிறதுக்காக போகாம இருக்க வேண்டாம். நேர்ல போய் விஷயத்த சொல்லிட்டோம்னா கொஞ்ச நாளைக்காவது கண்டிப்பா அவங்க டைம் தருவாங்க. பாக்குறேன். என்ன இவ காலங்காத்தால? என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சுமா?
இவ்வளோ நாளா வீட்டுக்கு நைட்டு லேட்டா மட்டும்தான் வந்துட்டு இருந்தாரு. இப்போ குடிச்சிட்டும் வராரு. நேத்து பேங்க் மேனேஜர் பார்க்க போயிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்தாரு. என்னையும் பிள்ளைங்களையும் பத்தி யோசிச்சிருந்தா அவரு குடிச்சிருந்திருப்பாரா? அதுக்கு நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உன்னையும் பிள்ளைகளும் பற்றி யோசிக்காம இல்லை, அவனுக்கெல்லாம் சேர்ந்து வற்புறுத்தியிருப்பாங்க. மற்றபடி அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் ஏன் அன்டைமில் வர்றான்னா, அவன் அந்த ஸ்கூல் வேலையை முடிச்சுட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கிங் வேலைக்கு போகிறான். அது உனக்கு தெரிஞ்சா நீ சங்கடப்படுவேன்னு சொல்லாமல் இருந்தான். நீ இதை போய் கேட்டுட்டு என்னை திட்டு வாங்க வச்சிடாத, சரியா? எனக்கு உங்களை தவிர வேற யாரு இருக்கா இதெல்லாம் சொல்றதுக்கு? நானும் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுகிறேன். இந்த லோன் பாஸ் பண்ணுறதுக்கு தண்ணி அடிக்கணும்னு சட்டம் இருக்கான்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன். என்னங்க, மணி என்னாச்சு தெரியும்ல, ஏன் தூங்கலையா? நீ போய் படு, நான் வரேன். அப்படி என்னதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய் ஒன்றும் இல்லை, நீ படு. நான் தனியா தூங்க மாட்டேன், நீங்களும் வாங்க. என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இது வரைக்கான செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்து இந்த ஃபேன் சுத்த மாட்டேங்குது, ரொம்ப புழுக்கமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. படுத்தா தூக்க வர மாட்டேங்குது. இது நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை லைன் போயிருக்குமோ? கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? இருக்கிறவங்கள பயன்படுத்திக்கிட்டு.